குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். 13/6/2026 காருண்யாவோட ட்ரா நம்பர் 757க்கான கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 9ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன். அந்த சார்ட்டில் இருந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 நாள் பாஸ் ஆயிருந்துச்சு. ஸோ 224 பாஸ் ஆயிருந்துச்சு, 787 பாஸ் ஆயிருந்துச்சு, அதை பேஸ் பண்ணியே 627 பாஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணியே வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ 3 நாள் பாஸ் ஆகிருக்கு, அதை பேஸ் பண்ணி வரலாம் அப்படின்னா 627 மேலே பார்த்தீங்க அப்படின்னா 018 6018 ரிசல்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய 2 நம்பரை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 5018 ரிசல்ட்டு 81 5081 810ங்கிறது 081 081 வந்துச்சு, அதோட 5 5081 அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு. அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தாலும் 6081 இருக்குது, ரிசல்ட்டு 5081. அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாஸ் ஆகிருக்கு. இந்த 772 556 அப்படிங்கிறதுல 75 72 இங்கே பார்த்தோன்னா 75 7 டபுள்ஸ் வந்திருக்கு, 72 75 72ங்கிற இந்த நம்பர்லேருந்து வந்திருக்கு. அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணியே 55 27 இருக்குது, 55 27 ரிசல்ட்டு 54 27 பாஸ் ஆகிருக்கு. அடுத்த நாள் அதை பேஸ் பண்ணியே பார்த்தோம் அப்படின்னா 56 68ங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஸோ கண்டினியூவாக பார்த்தோம் அப்படின்னா நான் 7 நாள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சார்ட்டில் பாஸ் ஆகிருக்கு. ஸோ இதே சார்ட்டு தான் எடுத்திருக்கேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 55 27 ரிசல்ட் 54 27. அது கீழே பார்த்தீங்கன்னா எகைன் 5 வந்திருக்கு, அதனால் 56 68 அப்படிங்கிற 4 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். அதை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸில் உங்களோட கெஸ்ஸிங் நம்பர்ஸ் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். என்ன போர்டில் என்ன நம்பர்ஸ் வருங்கிறத பார்த்து நம்பர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம். 5 ரிப்பீட் ஆகிருக்கு, 6 டபுள்ஸ் வந்திருக்கு. ஸோ எகைன் 5 வரலாம், டி போர்டில் 5 வரலாம், இல்லை 6 வரலாம், 4 வரலாம், 5ஓட பவர் 9 வரலாம். என்ன நம்பர் எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க. கண்டிப்பாக அந்த நம்பர்ஸ் வின்னிங் நம்பர்ஸாக இருக்கும். இன்றைக்கி டபுள்ஸ் வந்திருக்கு, சண்டே. ஸோ டபுள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 88 இருக்குது. ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா 77 வந்திருக்கு. ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா 75 72 57 72 75 72 டபுள்ஸு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 572 வந்திருக்கு. 527 527ங்கிறது 572 பாஸ் ஆச்சு. இங்கே பார்த்தோன்னா 627 527 ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 627. அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா 572 27ங்கிறது 572 பாஸ் ஆகிருக்கு. அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா 668 பாஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் 627ங்கிறது டேரெக்டாகவே இங்கே இருக்குது. 081ங்கிறதும் ஆல்ரெடி 810 இருந்துச்சு. அதனால் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். 668. இப்போ சிபோர்டில் 9 வரலாம் அப்படின்னா 6 2 5 9 கூட வரலாம். இங்கே 58 பாஸ் ஆகிருக்கு. ஸோ 59 வரலாம் அப்படின்னா 6 2 5 9 வரலாம். என்ன போர்டில் என்ன நம்பர்ஸ், இப்போ ஏ போர்டில் என்ன நம்பர்ஸ் வரும்னு சூஸ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அந்த நம்பர் கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸாக இருக்கும். 8 டபுள்ஸ் இருக்குது. ஏன்னா இங்கே 6 டபுள்ஸ் இருந்துச்சு, 8 டபுள்ஸ் இருக்குது. எகெயின் இதை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா 5 டபுள்ஸ் இருக்குது. அதனால் உங்களோட கெஸ்ஸிங் இப்போ 7 வந்திருக்கு, 7 5 7 57 வந்திருக்கு. கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி தான் வரும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா 7 5 7, அப்போ 2 5 5 7 வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கும்.
அதனால் உங்களோட கெஸ்ஸிங் நம்பர்ஸ் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் சொல்கிற பிளேஸை பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் என்ன போர்டில் வரலாம் அப்படின்னு சூஸ் பண்ணுங்கள். இப்போ சப்போஸ் டி போர்டில் 4 எடுத்தீங்க அப்படின்னா 4 0 3 8 பாக்ஸ் கூட வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லை 4 2 6 0 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 4 வந்துச்சு அப்படின்னா, இல்லை 9 வந்துச்சு அப்படின்னா 9 6 2 5, 6 வந்துச்சுன்னா 6 5 8 2, 5 எகைன் வந்துச்சு அப்படின்னா 5 5 7 2, இல்லை 5 2 7 5. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.